சரியான கிராகி வந்து நல்ல மோதலாம் மூழ்கிறா. முன்னுகோ உன் பேர் என்ன சொல்லு? ஆமா, உன் பேர் என்ன? என் பேர் தப்பாப்பா. தப்பாப்பான்னு பேர் வச்சாங்க. நாங்க சில நேரத்தில் தப்பா பேசுவோம், அதனால எங்க பேர் தப்பாப்பா. ஆமா, உன் பேர் என்ன சொல்லு? என் பேர் வள்ளி. வள்ளி, உனக்கு நேரம் சரி கிடையாது, நேரம் சரி கிடையாது. அது என்ன உண்மைதான். உன்னை மொத்தம் கெடுத்திருக்கணும். பாவி, உன் மனசு கட்டு போயிருக்குது, உன் மனசு கட்டு போயிருக்குது. நீ அல்லல் பட்டு தனி மரம் அணைக்கிற நீ. ஐயா, நீ என்ன பண்ற நிலவரம் தெரிஞ்சா உனக்கு தெரியல. அனாதியா நிக்கிற ஆளை பார்க்கும் போது தெரிஞ்சு உனக்கு தோஷம் ஏற்பட்டு போயிருக்குது. நீ தீயில ஒரு கண்ட தப்பிச்சு இருக்கணுமே. ஆமா, உன் குடும்பத்துல ஒரு ஆள் செத்து இருக்கணுமே. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அலையாள பகவதி ஜக்கம்மா சொல்றான். 501 தச்சுன்னு. 501 வேணாம், வேற தர என்ன? ஆமா, நான் சொல்ற வேலை நீ கச்சிதமா செஞ்சு முடிச்சா உனக்கு நான் 10,000 ரூபாய் நான் தரேன். பெரிய வேலையா சின்ன வேலையா சொல்லு, கச்சிதமா செய்து முடிக்கிறேன் நான். அதை கொடு. பின்னுக்கு போவாது. இந்த வேலை எனக்கு வாட்ட போடாது. எதுக்கு? என் உயிருக்கு ஆபத்து. நீ இருப்ப நான் இருக்க மாட்டேன். இந்த விஷயம் உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியணும், வெளியே யாருக்குமே தெரியக்கூடாது. சரிதானா? யாரா நீ? இந்த ஏரியாவில் என்ன புது ஆளா கிடையாது, உன்னை பார்த்ததே கிடையாது. உம்மால நட்டார் முட்டார்னு வச்சிருவேன். கொஞ்ச நேரத்துல உன் கதி என்ன ஆகுது பாரு. என்ன கிடையாது பாரு, கொஞ்ச நேரத்துல என்ன கதி ஆக போறேன். என்ன கிடையாது கையிலாக நீ யாருன்னா தெரியல. என்ன தாழ்ச்சி கையிலாக பாக்குறாள், புடுபுடுக்காரங்க ஜோசியம் பாக்குறாள். ஜோசி பாக்குறவன் நீ தானா? மரியாதை கல்சமுள்ள மைய தண்ணி வாங்க தண்ணி. ஜெய் ஜக்கம்மா மலையாள பாக்குறேன். அவயாரா யாரு உனக்கு தெரியாது? எல்லக்கார இருக்கிறான், கோட்டக்கார எல்லக்கார கொள்ளக்காரெல்லாம் இருக்கிறாங்க. கொள்ளக்காரனா? என்ன கொள்ளக்காரன்? என்ன ஜோசிக்காரன் சொல்றேன்ல, என் கைய பார்த்து நல்லா சொல் பாக்கலாம். தட்சிணை வை, 11 ரூபாய் தட்சிணை வை. தட்சிணை அப்புறமா வைக்கணும், நான் நல்லபடியா சொல்றேன். ஒரு மரியாதை சாமியா. என்ன உனக்கு கை ஒதுருது? கை வேலை செஞ்சா கை ஒதுதான். கை வேலை செய்யாத வேற வேலை செய்ய. ஜெய் ஜக்கம்மா மலையாள பகவதி. உனக்கு நேரம் சரி கிடையாது, நேரம் சரி கிடையாது. என்னடா நேரமே சரி கிடையாது? சரி சொல்லு, நேரம் சொல்லு. உனக்கு 2 பொண்டாட்டி இருக்குதா? இருக்குதா? அக்கா தங்கச்சி 2 பேரை கட்டி இருக்கிறியா? ஒரே வீட்டுல அக்காலையும் கட்டிக்கணும், தங்கச்சியும் வச்சுக்கணும். முதல் பொண்டாட்டிக்கு 2 புள்ள இருக்குதா? இருக்குது. ரெண்டாவது பொண்டாட்டிக்கு ஒரு பொண்ணு இருக்குதா? இருக்குது. குச்சி புட்டு போதில மச்சாச்சி கை புச்சிச்சியா? பகவதி ஜக்கம்மா சொல்ற 2 பொண்டாட்டி உன்னை உதவுன்னு வச்சாங்களா? ஆமா. ஒரு 2 நாளா 3 நாளா பொங்க மாத்தான பத்துங்கண்டியா? ஐயோ ஆமா, அதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? உன் பிள்ளைங்க வந்து உனக்கு காலை புச்சி இஷ்டம் போனாங்களா? ஆமா, அதெல்லாம் எப்படி உனக்கு தெரியுது? தெரியுது, கையை நீட்டும். சரி சாமி. ஜெய் ஜக்கம்மா. ஆமா, அங்கூர் ஏரியில மீன் வலை விட்டியா? ஆமா சாமி. 2 பேரா சேர்ந்து மீன் வலை விட்டுக்கணுமே. ஐயோ, அந்த வலை நான் மட்டும் இல்ல, என் கூட ஒருத்தங்க அவனும் தான் விட்டான். 2 பேரும் சேர்ந்து மீன் வலை விட்டு கங்கம்மா கோயிலுக்கு 15,000 அபராதம் கட்டியா? அந்த கதை ஏன் கலப்புற சாமி? அந்த கதையை காலைல போட்டு வந்து அடுத்தது சொல்லு. நேரம் சரி கிடையாது, நேரம் சரிக்காது. சுடுகாட்டு சாம்பலை கொண்டு வந்து உனக்கு தலசம்புள்ள கையை வச்சு மந்திரிக்கணும். மந்திரிக்கணுமா? சாமி, எங்கேயும் போய் அடி வாங்க கூடாது, உத வாங்க கூடாது. எதனா ஒரு மந்திரத்தை பண்ணி என்ன கொஞ்சம் நிம்மதியா ஆக்கி விடு. நிம்மதியா ஆகி விடுற உனக்கு காலையில் ரத்த காவை வாங்கி. ஐயோ, அந்த கம்யூனிட்டி வந்ததுனால தான் ரத்த காவியா வாங்கிச்சு. இதுதான் உன் உயிருக்கு ஆபத்து. எனக்கு ஜெகனியா வந்து உள்ள உக்காந்துங்கிறானு. ஏமா கூட இறக்குறான் உனக்கு. ஏமா கூட இறக்குறான் சுவாமி. அதுக்கு இருக்குதோ. சரி, என்னன்னா பண்றேன். மயில் இறக்கு இருக்குது, மயில் இறக்கல மந்திரம் போடணும். மயில் இறக்கு தானே, அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்? நீ கண்ணை மூடு, கண்ணை திறந்து பார்த்தா மந்திரம் பலிக்காது. சரி சாமி, கண்ணு தானே. அப்புறம் நீ ரத்தம் கக்கி தான் சாகணும். கண்ணை ஒழுங்கா மூடி மந்திரம் சொல்லும் போது மந்திரம் பலிக்காது. சரி சாமி. தெரியாத மாதிரி பேசாதெல்லாம் சரியா நில்லோ. என்ன பாடலி சுடுகாட்ட போன மாதிரி இல்ல சாமி, எனக்கு HIV வந்துச்சு சாமி. மயில் இறகு நீ பார்க்க கூடாது.
சாமியா 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 சுருக்கு சுருக்குன்னு குத்துது சாமியா ஐயோ கிரிகிரின்னு வந்து சாமியா சுருக்கு சுருக்குன்னு குத்துது சாமி சாமி போய் பீனா தடிக்குது சாமி கொண்டு வந்து கொண்டு வந்தது அப்படிதான் இருக்கும். ஆண் மயிலா பெண் மயிலா அதான் போய் பீனா தாண்டிங்க இருக்குது சாமி அந்த கூண்டுல ஏத்தாண்ட அந்த போய் வந்து அந்த கூண்டுல எல்லாம் சாப்பிட போறாங்க தெரியாது. புறப்படு போ போ சரி சாமி வா சாமி போலாம். என்னுடைய கற்பனை கனவுகள் அனைத்துமே நிறைவேற வேண்டும். எனக்கு திருமண வயது கடந்து விட்டது. என்னுடைய தம்பிக்கு திருமணத்தை முடித்து கண்குளிர பார்க்க வேண்டும் என்று ஆசையோடு இருக்கேன். தம்பி குமரா சுகமோடு வாழ வேண்டும். தம்பி குமரா அண்ணா அதிவேகமாக நினைத்த காரணம் என்னன்னா எனக்கு திருமண வயது கடந்து விட்டது. உனக்கு திருமணத்தை செய்து இந்த ஜமீன் பொறுப்பு எடுத்து ஒப்படைக்க வேண்டும் என்று ஆசையோடு இருக்கிறேன். அண்ணா இப்படி விருப்பம் எப்படி அப்படியா என்ன வேகமா என்னடா எனக்கு ஒரு ஜோசிக்காரர் வந்தாரு ஐயா. என் கைய காட்டின உடனே எங்க குடும்பத்துல நடந்தது முன்ன நடந்தது அப்ப நடந்தது எல்லாத்தையும் அப்படியே புட்டு புட்டா வச்சுக்கிறாரு. அப்படி அழைத்து வர அவரை அழைத்து வர ஐயா. அதை வந்துட்டாரு. நமஸ்காரம் நமஸ்காரம் சுவாமி. வாழ்க வாழ்க வர வேண்டும் வர வேண்டும். போடாங்கி எனக்கு திருமண வயது கடந்து விட்டது. என்னுடைய தம்பிக்கு திருமணத்தை செய்து முடிக்க வேண்டும் என்று ஆசையோடு இருக்கேன். கைரேகையை பார்த்து சொல்லு. என்னுடைய தம்பிக்கு எப்போது திருமணம் நடக்க வேண்டும்? முன்னுக்கு சுவாமி பேர் என்ன சொல்லு? குமரன். ஜெய் ஜக்கம மணியான பகவதி மணியான சுவாமி. இல்ல இவருக்கு கல்யாண நேரம் கூடி போச்சு சுவாமி. ரொம்ப சந்தோஷம். இன்னும் 10 நாள்ல கல்யாணம் நடக்கணும். 10 நாள்ல கல்யாணம் நடக்கலாம். 14 வருஷம் கல்யாணம் நடக்காது. உனக்கு என்ன சொல்லுகிறாய்? 10 நாட்களுக்குள் திருமணம் நடக்கவில்லை என்றால் 14 ஆண்டுகள் கடந்து விடுமா? 14 வருஷம் ஆகணும் சுவாமி கல்யாணம் நடக்காது. அப்படியா? இன்னும் 10 நாள்ல நடக்கலாம். 14 வருஷம் கல்யாணம் நடக்காது. திருமணத்தில் செய்து முடிக்கின்றேன். மணப்பெண் எங்கு கிடைப்பார்? பொண்ணு இருக்குது. எங்கே? இவர் வடதிசையா போகணும். வடதிசையா போன ஆகாய மார்க்கமா மாலை வந்து ஒண்ணு கழுத்துல விழும். மாலை கழுத்துல ஒரு பொண்ணு ஒரு எதிர நிப்பா. அப்பதான் குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு. அப்பதான் கல்யாண பெண்ணு. சபாஸ் கொடாங்கி. நீ சொன்னது மட்டும் நடந்து விட்டால் உனக்கு நிறைய பொல்பொல் சுவாமி வேண்டியது கொடுத்து 10 நாள்ல கல்யாணம் நடக்கணும். 10 நாள்ல கல்யாணம் நடக்கலன்னா சீக்கிரமே செய்து முடிக்கின்றேன். ராமருக்கு ஒரு நாள் பட்டாபிஷேகம் தவறி போச்சு. 14 வருஷம் காட்டுக்கு போயிட்டாரு ராமபுரம். அது போல 10 நாள் கல்யாணம் சீக்கிரம் செய்து முடி. நான் வரேன். ஏற்பாடு செய்கிறேன். இப்பொழுது வடக்கே திசையாக செல்ல வேண்டுமா? ஆகாய மார்க்கமாக அதிசய வாழை கழுத்தில் விடும் அழகான ஒரு பெண் கிடைப்பான். சென்று வெற்றியோடு வருகிறார். வடக்கு திசை